ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்க்கு மறக்காமல் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறப்போ உங்களுக்கு சட்டத்து நோட்டிஃபிகேஷன் வந்துடும். இன்றைக்கி என்னோட 1 வயசு 4 மாதம் குழந்தை ஒரு நாள் ஃபுல்லாக என்னென்ன ஃபுட் கொடுக்குறேன், என்னென்ன டைமிங் கொடுக்குறேங்கிறது உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். இது வந்து மோஸ்ட் ரெக்வெஸ்டட் வீடியோ. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், கண்டிப்பாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் நம்புறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பேபிஸ் வந்து தூங்கிட்டு இருக்காங்க. நான் வந்து காலையில் எழுந்திரிச்சோடனே நல்லா பால் வந்து சூடாக காய்ச்சி வச்சுடுவேன். இது ஆக்சுவலாக எல்லோரும் பண்ணுறது தான், நானும் அதே தான் பண்ணுவேன். இப்போ குழந்தைங்க வந்துட்டு எந்திரிச்சு வரப்போ அவங்களுக்கு வந்து நல்லா குடிக்கிற பதத்தில் இருக்கும். நல்லா சூடாக காய்ச்சி வச்சுடுவேன். இது வந்து என்னோடய பொண்ணுக்காக வந்து பூஸ்ட் ஆற்றிருக்கேன், தம்பிக்கு வந்துட்டு பால் ஆற்றி வச்சுருக்கேன். இது ஆக்சுவலாக வந்துட்டு நான் வீடியோக்காக என்னென்ன ஃபுட்டுன்னு சொல்லிவிட்டு நான் எதையுமே இன்க்ளூட் பண்ணலை. நான் வந்து ரெகுலராக என்ன ஃபுட் கொடுப்பேனோ அது மட்டும்தான் நான் கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு அதை மட்டும்தான் நான் பிளான் பண்ணி வீடியோவாக எடுக்கலான்னு இருக்கேன். இப்போ குழந்தைக்கு வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா வெறுமனே பால் குடிக்கிறத விட கொஞ்சம் ஸ்வீட்னஸ் இருந்தால் நல்லா டேஸ்ட் பண்ணி குடிப்பாங்க. அவங்களுக்கு வந்துட்டு நமக்கும் வந்து பால் குடிப்பாட்டி விடுறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதனால் வந்துட்டு ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் நாட்டு சக்கரை வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அவங்க தூங்கிட்டுருக்காங்க. அதுக்குள்ளே வந்துட்டு நான் மற்ற வேலையெல்லாம் செய்யலாம்னு சொல்லிவிட்டு நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இப்போ வந்துட்டு அடுப்பில் வந்துட்டு சாம்பார் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் பருப்பு வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதனால் வந்துட்டு நான் எப்பயுமே சாம்பார் வைக்கிற மாதிரி இருந்ததுன்னா ஏதாவது காய்கறிகள் வந்து வேக போடுவேன். இப்போ வந்துட்டு கேரட்டும் வந்துட்டு பொட்டேட்டோவும் ஆட் பண்ண போகிறேன். இதில் இருக்க தோல்லாம் சீவிட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். அப்போ வந்து நல்லா வந்து வேகும். நீங்கள் என்னென்ன காய்கறிகள் வந்து குழந்தைக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமாக சேர்த்துக்கலாம். அடுத்து வந்துட்டு நிறைய பூண்டு, சீரகம், மிளகு ஆட் பண்ணிக்கிறோம். இது வந்து குழந்தைங்களுக்கு கொடுக்கறதுனால நிறைய ஆன்டிபாக்டீரியல் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய இருக்குது. இது வந்து குழந்தைங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தும். இப்போ மஞ்சள் பொடி ஆட் பண்ணிக்கலாம். அப்புறமா நறுக்கி வச்ச தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபுட்ஸ் மட்டும்தான் குழந்தைங்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் ரெக்கமெண்ட் பண்ணலை. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு என்விரான்மெண்ட்டில், ஒவ்வொரு கிளைமேட்டில், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு சாப்பிட்ற உணவு பழக்கம் இருக்கும். இது வந்து என்னோடய பேபிக்கு வந்து நான் என்ன கொடுக்குறேங்கிறத நான் ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வந்து இதை ஃபாலோ பண்ணணும் இல்லை ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் ரெகுலராக பார்க்குறீங்க இல்லையா, அதோட டாக்டர்கிட்ட நீங்கள் வந்து கன்சல்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பேபி வந்து தூங்கி எழுந்துச்சி வந்தாச்சு. அவரே வந்துட்டு நெட்டு விட்டு வெளியே வந்துடுவான். எப்பயுமே தூங்கி எழுந்துச்சி வந்தோடனே வந்து அம்மாவை தான் பார்ப்பாங்க. நீங்கள் வந்து தாய்ப்பால் வந்து உங்கள் பேபிஸ்க்கு எப்போல்லாம் வேணுமோ ஒரு நாள் ஃபுல்லாக கொடுங்க. ஏன்னா குழந்தைங்களுக்கு தாய்ப்பால் குடிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஒரு 2-2.5 வயசு வரைக்குமே தாய்ப்பால் தாராளமாக கொடுங்க. இப்போ வந்து பால் வந்து குடிக்க வைக்கிறோம். வழக்கம் மாதிரி என்ன சொல்கிறது, எல்லாம் பேபி மாதிரி இவனும் அப்படி தான் குடிக்கிறப்ப ஸ்டார்டிங் வந்து கொஞ்சம் பிரச்சனை பண்ணுவான். நீங்கள் வந்து காலில் படுக்க போட்டு ஊட்டி விடுறப்ப இந்த மாதிரி டவல் ஒன்று வச்சுக்கோங்க. டவலில் வந்துட்டு அவங்க கழுத்தை வந்து சுற்றி இந்த மாதிரி வந்து வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட ட்ரெஸ்ஸு வந்துட்டு ஃபுட்டு வந்து ஆகாது. அதே மாதிரி பேபியோட ட்ரெஸ்லேயும் வந்துட்டு எதுவும் சிந்தாது. அவங்களும் ஈஸியாக குடிச்சிப்பாங்க. முக்கியமாக ஃபீடிங் பாட்டில் கொடுக்கறது ரொம்ப தவிர்த்துறது ரொம்ப நல்லது. என்ன தான் நம்ம ஹைஜீனிக்காக இருந்தாலுமே ஃபீடிங் பாட்டில் அந்தளவு வந்து சுத்தமாக க்ளீன் பண்ண முடியாது. அதனால் சங்கடை தான் ரொம்ப ரொம்ப ஹைஜீனிக். அதனால் சங்கடை வந்து கொடுங்க. ஒரு 2 வயசு வரைக்கும் சங்கடையில் ஊற்றி பழகிட்டிங்கன்னா ஒரு 2 வயசுக்கு மேலே அவங்களே வந்து டம்ளரில் வந்து குடிச்சிப்பாங்க. இப்போ வந்து பால் குடித்தாச்சு ஒரு 7 o'clock போல். இப்போ வந்து பருப்பு பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதில் இருக்க வந்து காய்கறிகள் வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 1/4 சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க. அப்புறம் இதில் இருக்க கேரட்டு, அப்புறமா பூண்டு பல் இருக்கு இல்லையா, அதுவுமே எடுத்துக்கோங்க. குழந்தைங்களுக்கு நார்மலாக சின்ன சின்ன சளி, இரும்பல், ஏதாவது சுவாச கோளாறு இருந்தால் கூட இது வந்து இயற்கையாகவே சரி பண்ணிடும். அவங்களுக்கு இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்ட் பண்ணும். இப்போ வந்து காய்கறிகள் நிறைய இருக்கிறதுனால நான் கொஞ்சமாக வந்துட்டு பருப்பு ஆட் பண்ணிக்கிறேன். குழந்தைங்க வந்துட்டு நிறைய சாப்பிடல அப்படி சொல்லிட்டு நிறைய பேர் சொல்வீங்க. அது எல்லா குழந்தைங்க அப்படி தான், என்னோடய குழந்தையும் அப்படி தான். குழந்தைங்களுக்கு வந்து நிறைய விளையாட்டு காமிச்சு அந்த மாதிரி ஊட்டினா தான் அவங்க சாப்பிடுவாங்க, வேறு வழியே கிடையாது. இப்போ காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக குழந்தைக்கு வந்து நான் ஊத்தாப்பம் வந்து ரெடி பண்ணலான்னு இருக்கேன். இப்போ இது வந்து மாவு ஊற்றி வச்சுட்டு நம்ம கொஞ்சம் நேரம் குக் ஆகிட்டு நம்ம வந்து எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நெய், நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் லிமிட்டாக ஆட் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது.
இது நல்லா வந்து ஸ்பாஞ்சியாக வேகிற மாதிரி பண்ணுங்கள். ரொம்ப மொறுமொறுன்னு இல்லாமல் நல்லா சாஃப்டாக இருக்க மாதிரி இருந்தால் குழந்தைங்களுக்கு வந்துட்டு நம்ம குழம்புலையோ இல்லை தண்ணியில் பால்லெல்லாம் தொட்டு ஊட்டி விட்றப்ப அவங்களுக்கு முழுங்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ வந்து குழந்தைக்கு வந்துட்டு நான் ஊத்தப்பம், அதுக்கு சைடிஷ்ஷாக வந்துட்டு சாம்பார், அதுக்கப்புறம் கொஞ்சம் உருளைக்கிழங்கு மசால், அவன் எது சாப்பிட்றானோ ரெடி பண்ணலாம் சொல்லிட்டு பண்ணேன். தண்ணி வந்து நிறைய குடிக்க வைங்க. எந்தளவு தண்ணி குடிக்கிறாங்களோ அந்தளவு அவங்களுக்கு வந்து முழுங்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு எப்பயுமே வெளியே போகிறது, அதுவும் பைக்கில் போகிறதுன்னா ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்கள வெளியே கூட்டிகிட்டு போங்க. 4 பேர் பார்க்குறப்போ அவங்களுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. இப்போ வந்து நான் ஊத்தப்பம், சாம்பார் இதெல்லாம் அசாசியாக செஞ்சேன். பட் ஆனால் பேபிக்கு அது எதுவுமே பிடிக்கல, என்னன்னு தெரியல, சாப்பிடல. அதனால ஒரு 9:30 போல் அவன் வந்து அவங்க அக்காவை ஸ்கூல் விட்டுட்டு வந்தோடனே நான் கொஞ்சமாக வந்து சூடான சாதம் இருக்கு இல்லையா, இந்த சாதத்தில் நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க கேரட் வந்து சேர்த்திக்கிறேன். அப்புறமா ஃப்ரெஷ்ஷாக வந்து தயிர், இது வந்து ஃப்ரிட்ஜில் வைக்காத தயிர், இப்போ தான் வந்து தயிர் ஆகிருக்கு. இதில் இருக்க வெண்ணெயோடு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ தயிர் வேணுமோ ஆட் பண்ணிக்கலாம். ஃப்ரிட்ஜில் வைக்காமல் ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்ம சூடாக சாதத்தில் வந்து ஆட் பண்ணி தாராளமாக குழந்தைங்களுக்கு ஊட்டி விடலாம். வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இப்போ வந்து இதில் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்சியில் அடித்து ஊட்டி விடலாம். குழந்தை ஆக்சுவலாக இவ்வளோ சாப்பிடுவானா அப்படின்னா இதில் வந்து ஒரு பாதியிலேருந்து 3/4 வரைக்கும் சாப்பிடுவான். பட் என்ன பண்ணுறது, குழந்தைங்களுக்கு வந்து சாப்பிட்றத விட நமக்கு வந்து அம்மாக்களுக்கு வந்து நிறையவே எப்பயுமே செய்வோம். நானும் அப்படி தான் குழந்தைங்க சாப்பிட்றத விட நிறையவே செஞ்சு கொடுப்பேன். ஏன்னா ஒரு நாள் வந்துட்டு நிறைய சாப்பிட்ருவானோ அப்படி சொல்லிவிட்டு நான் வந்து கரெக்டாகவே செய்ய மாட்டேன், கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே தான் செய்வேன். இது வந்து ஒரு 9:30 போல் கொடுத்தேன். அவனும் ஓரளவு சாப்பிட்டுக்கிட்டான். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து எப்பயுமே தூங்க வச்சுடுங்க. பேபி வந்து இன்றைக்கி வந்து தூங்கலை. ஏன்னா ஒரு 7 o'clock போல் எந்திரிச்சதுனால என்னமோ தெரியல, இன்றைக்கி வந்து மார்னிங் வந்து தூங்கலை. சரி, நான் வந்து ஒரு 11:30 12க்கு வந்துட்டு ஆரஞ்சு வந்து கொடுக்கலாம், ஏதாவது ஒரு ஃப்ரூட்க்கு வந்து கொடுங்க. நான் ஆரஞ்சு வந்து உரிச்சிட்டு அவங்களுக்கு வந்துட்டு தனியாகவே தட்டில் வந்து பிரித்து வச்சுட்டு அவங்களே சாப்பிட்டுன்னு சொல்லி எடுத்து வச்சுடுங்க. ஏன்னா இந்த மாதிரி பழகிறப்போ அவங்களே வந்து எடுத்து வாயில் வச்சு சாப்பிடுவாங்க. கொஞ்சம் கொஞ்சம் பிச்சு கீழே போட்டுருவாங்க, ஜூஸாக கையில் பிழிஞ்சிருவாங்க. எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்களாம் வந்து சாப்பிட பழக்கி வைங்க. ஏன்னா வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க சாப்பிட பழகிட்டாங்கன்னா ஒரு 2.5 3 வயசுக்கெலாம் அவங்களே வந்து சாதம் குழம்பு பொரியல் வச்சு அவங்களே நீட்டாக சாப்பிட்ற அளவுக்கு ட்ரெயின் ஆகிடுவாங்க. அதனால் இப்போ சின்ன வயசுலேருந்தே அந்த மாதிரி பழகிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் அவங்களே எடுத்து சாப்பிட்டா தான் அதோட டேஸ்ட் தெரியும் சொல்லுவாங்க. அப்புறமா வந்துட்டு நான் வீடியோ வந்து ஒன்று எடுத்தேன். நெல்லிக்காய் வந்துட்டு ஹல்வா மாதிரி வந்து இனிப்பு புளிப்பு காரம் எல்லாமே இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அது வந்து குழந்தை சாப்பிடுவானோ என்னமோ சொல்லிவிட்டு நான் வந்து ஒரு 4-5 பீஸ் எடுத்துகிட்டு குழந்தைக்கு ஊட்டி விட்டு ட்ரை பண்ணேன். பட் அவன் வந்துட்டு பெருசாக எதுவும் சாப்பிடல. ஒரு பீஸ் வந்து ஊட்டி விட்டேன். இதை பார்த்தோடனே ரொம்ப காரமாக இருக்குமோ என்னமோன்ட்டு அவன் சரியாக சாப்பிடல. இது வந்து எப்பயுமே வந்துட்டு சாப்பிட வைக்கிறது, ஒரு சில விஷயம் அவனுக்கு புதுசாக இருக்கிறது சாப்பிட வைக்கிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒன்ஸ் வந்துட்டு ஒரு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டானா அதுக்கப்புறமா கொஞ்சம் பிடிச்சதுன்னா சாப்பிட ஆரம்பிப்பான். பட் இது வந்து அவ்வளோ ஒன்றும் சாப்பிடல. வெளியில் இருக்க பப்பீஸ் மேலே தான் அவனுக்கு விளையாடணும், வெளியே விடுங்க அப்படிங்கிற மாதிரியே இருந்தான். இப்போ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு 12:30 1 o'clock ஆகிடுச்சு. இப்போ மதியத்துக்கு வந்து கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்துகிட்டு நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம் இல்லையா, அந்த உருளைக்கிழங்கு, அப்புறமா அந்த மிளகு பூண்டு சீரகம் கொஞ்சமாக பருப்பு இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து உப்பும் சேர்த்துட்டு அப்புறமா கொஞ்சம் கீ வந்து சேர்த்துட்டு நெய்யும் கொஞ்சம் வீட்டிலே செஞ்ச நெய் இருக்குது அதே வந்துட்டு ஆட் பண்ணிக்கிறேன் நான். இப்போ வந்து இதை நல்லா வந்து அடிச்சுக்கலாம். ஏன்னா குழந்தைக்கு வந்து இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து 4 ஒரு 8 பல்லு தான் இருக்குது. நீங்கள் நல்லா நைஸாக அடிக்கிறதே பெட்டர். இப்போ வந்து காலையில் தூங்காததுனால சாப்பிட்டோன்னே பேபி வந்து நல்லா தூங்கிட்டான். டெய்லி 2 டைம் தூங்க வைங்க. மார்னிங் சாப்பிட்டதுக்கப்புறம் ஈவினிங் ஒரு டைம் தூங்க வைங்க. நல்ல குழந்தைங்க ஆரோக்கியமாக வந்து வருவாங்க. வெயிட்டும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ ஈவினிங் பார்த்திங்கன்னா நல்லா பப்பீஸோட சூப்பராக விளையாட ஆரம்பிச்சிட்டான். நம்ம வந்து எப்பயுமே வந்து சேஃப்டியாக இருக்கணும். பட் ஆனால் ஓவர் சேஃப்டியாக ரொம்ப ப்ரொடெக்ட் பண்ணி வளர்த்தணும்னு இல்லை. அவங்க ஃப்ரீயாக வளரட்டும். எந்த அளவுக்கு வந்து அவங்கள ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாமல் ஃப்ரீயாக வளர்கிறாங்களோ அந்தளவுக்கு அவங்களா இருப்பாங்க.
அதனால் ஃப்ரீயாக விளையாட விடுங்க. குழந்தைங்களுக்கு ஊட்டுறது கொஞ்சம் கஷ்டம்தான். இந்த மாதிரி பப்பீஸ் காமிச்சோ இல்லை வந்து பொம்மை விளையாடுறதுக்கு கையில் கொடுத்தோ, காக்கா குருவி ஏதாவது ஒன்று காமிச்சு, பூ செடி ஏதாவது ஒன்று காமிச்சு அவங்களுக்கு ஊட்டி விட்டால் தான் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. நம்ம பிடிச்சி வச்சு அழ ஊட்டி விட்டோம்னா அவங்களுக்கு உடம்புலையும் ஒட்டாது. அதனால் நல்லா ஃப்ரீயாக விளையாட வச்சு ஊட்டி விட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து நல்லா சாப்பிட்டுப்பாங்க. இப்போ ஈவினிங் வந்துட்டு நான் வந்து முட்டை வந்து வேக வச்சு கொடுக்கலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு முட்டை வந்து வேக வச்சுருக்கேன். இது அதே மாதிரி தான், அவனே சாப்பிட்டுடும் அப்படி சொல்லிட்டு அவனுக்கு வந்து கொடுத்துட்டேன். அப்படி கீழே போட்டு மேலே போட்டு அப்படி இப்படி கொஞ்சம் சாப்பிடுவான். அதுக்கப்புறமா நீங்கள் மீதி இருக்கிறத நீங்கள் ஊட்டி விட்டுருங்க. அவங்களே எடுத்து சாப்பிட்டாதான் அது என்ன டேஸ்ட்டு, எப்படி சாப்பிட்ணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும். அதனால் கொஞ்சம் அவங்களே சாப்பிட்றதுக்கு நிறைய வந்து அலோவ் பண்ணுங்கள். எதுவுமே இல்லைனா கூட கொஞ்சம் வெறும் ரைஸ் கூட இல்லை ஒரு இட்லி இந்த மாதிரி கூட வச்சு அவங்கள சாப்பிட சொன்னிங்கனாலே சாப்பிட ஆரம்பிப்பாங்க. ஒரு 7 months 8 monthsலேருந்தே நீங்கள் கொஞ்சமாக சாதத்தை கூட ஒரு தட்டில் வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்க எடுத்து சாப்பிட பழகுவாங்க. இல்லைனா ஒரு பிஸ்கெட் கொடுக்கலாம். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பார்க்குறான். அதில் வந்து எல்லோ விட்டுட்டான், ஒயிட்டு வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் சாப்பிட்டான். அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 4-5 காஞ்ச திராட்சை வந்து நான் நைட்டே ஊற போட்டு வச்சுருந்தேன். அது கொடுத்து அது சாப்பிட்டான். அப்புறம் ஒரே ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டான். நீங்கள் வந்து ஒரு டே ஃபுல்லாகவே மதர்ஸ் மில்க் வந்து எப்பப்பெல்லாம் உங்களுக்கு கொடுக்க முடியுதோ தாராளமாக கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியை வந்து நிறைய குடிக்க வைங்க. ஹாட் வாட்டராக இருந்தாலும் சரி கொஞ்சம் வெதுன்னு வச்சு கூட குடிக்க வைங்க. அது மட்டும் இல்லாமல் மதியம் வந்துட்டு நம்ம சாப்பிட்றப்பையும் 4 வாய் ஊட்டி விடுங்க. குழந்தைங்களுக்கு வந்து அவங்க சாப்பிட்றப்ப மட்டும் இல்லாமல் நம்ம சாப்பிட்றப்ப கூட 4-5 வாய் ஊட்டி விடுங்க. இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நைட்டுக்கு வந்துட்டு நான் ஹெல்த் மிக்ஸ் போட்டு செஞ்சு கொடுக்கலான்னு சொல்லிவிட்டு சத்து மாவு கூழுக்காக பால் வந்து ஒரு 1.5 டம்ளர் 2 டம்ளர் ஆட் பண்ணிக்கிட்டேன். தண்ணி கலக்காத பால். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 2.5 ஸ்பூன் சத்து மாவு எடுத்துக்கிறேன். எடுத்து நல்லா கரைச்சிக்கலாம். அப்போ வந்து நம்ம கூழ் காய்ச்சறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ பேபிக்கு வந்து மதியம் அவங்க அப்பா சாப்பிட்றப்போ கொஞ்சம் தயிர் சாதம் அப்புறம் பீட்ரூட் பொரியல் வச்சு சாப்பிட்றப்போ ஒரு 4 வாய் சாப்பிட்டுக்கிட்டோம். அந்த மாதிரி நம்ம சாப்பிட்றப்பையும் ஒரு 4-5 வாய், அப்புறம் அம்மா சாப்பிட்றப்போ அப்பா சாப்பிட்றப்போ தாத்தா பாட்டி இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்றப்போ 4-5 வாய் ஊட்டி விட்டிங்கன்னா கூட அவங்களுக்கு வயிறு ஃபுல்லாகிடும். இப்போ நல்லா கரைச்சிட்டு நம்ம வந்து கூழ் காய்ச்சலாம். இந்த கூழ் வந்து டேஸ்ட்டுக்காக சும்மா ஒரு 4-5 கல்லுப்பு வந்து எடுத்துக்கிறேன். நல்லா வந்துட்டு நல்லா சில்கியாக ஆகிடுச்சு, நல்லா குக் ஆகிருக்கு. இப்போ கூழ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது தண்ணியில் வச்சு ஆற வைக்க தேவையில்லை. நாங்கள் வந்து நூடுல்ஸ் செஞ்சதுனால பேபிக்கு வந்து சத்து மாவு கூழ் வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து குக் ஆகிருக்கு. தண்ணியில் வச்சு ஆற வைக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் வச்சிங்கனாலே நல்லா கொஞ்சம் கொஞ்சம் ஆறிடும். அப்புறம் சைடில் எடுத்து ஊட்டி விட்டிங்கன்னா அவங்க நல்லா கொஞ்சம் வெதுன்னு சாப்பிட்டுப்பாங்க. நைட் ஃபுல்லாக வந்துட்டு அவங்களுக்கு எப்பப்பெல்லாம் வேணுமோ அப்போ வந்துட்டு தாய்ப்பால் கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் தண்ணியுமே நைட்டு வந்து எழுப்பி குடிக்க வைங்க. குழந்தைங்களுக்கு கொஞ்சம் தேக்கமாக இருக்கும். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யாருக்கெல்லாம் உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் உங்களோட கமெண்ட்ஸை வந்துட்டு பதிவு பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்தியன் ஸ்பைசி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.